அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுக்கு இந்த உலகிலே மிகவும் விருப்பமான இடங்களில் ஒன்றான அவனுடைய மஸ்ஜிதிலே, இறைவனுக்கு மிகவும் நெருக்கமான செயல்களில் ஒன்றான அவனுடைய மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபி மொழியிலே கூறுகிற பொழுது, மை யுரிதுல்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு நலவு நடக்க வேண்டும், அவனுடைய வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்பினால் அவனுக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கொடுப்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்விலே ஒரு நலவு நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா விரும்பினால் எங்களுக்கு மார்க்கத்தினுடைய விளக்கத்தை அறிந்து கொள்ளுகிற சந்தர்ப்பத்தை அல்லாஹு தஆலா எமக்கு வழங்குவதாக சொல்லியிருக்கிறார். எத்தனையோ நபர்கள் இந்த ஊரிலே அல்லது வெவ்வேறு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நாமெல்லாம் மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்று இந்த பள்ளியிலே ஒன்று கூடியிருப்பதன் காரணம், அல்லாஹு தஆலா நம்மீது இரக்கப்பட்டு நமக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நமக்கு அருள் பொழிந்திருக்கிறான் என்பதுதான் அதனுடைய யதார்த்தம் என்பதை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொண்டு, அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, பொதுவாக ஒரு மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா மனிதர்களை படைத்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொட்டு இந்த மண்ணிலே இறுதியாக வாழ்ந்து மரணிக்கிற கடைசி உயிர் வரைக்கும் அல்லாஹு தஆலா ஒரு விதியை அவர்களுக்கு என்று எழுதி வைத்திருக்கிறான். நாம் என்னதான் தலைகீழாக நடந்தாலும் எங்களுடைய வாழ்வில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு எதையெல்லாம் எழுதி வைத்திருக்கிறானோ அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இவையெல்லாம் நடக்க வேண்டும் என்று எங்களுடைய விதியிலே எழுதி வைத்திருக்கிறானோ அவையெல்லாம் ஒரு அணுவும் மாறாமல் அப்படியே நடந்து நாங்கள் மரணிப்போம் என்பதுதான் அல்லாஹ் எங்கள் மீது விதித்திருக்கிற அந்த நியதி. எனவே மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நாம் எல்லாம் ஆசைப்படுவோம், எங்களுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக மட்டும்தான் வாழ வேண்டும். பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கை, எண்ணம், நினைப்பு எல்லாம் நான் எப்பொழுதும் சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகிலே நடக்கிற சம்பவங்கள், என்னுடைய வாழ்விலே நடக்கிற அத்தனை விடயங்களாக இருந்தாலும் எல்லாம் எனக்கு பொருத்தமாகத்தான் நடக்க வேண்டும். நான் விரும்பியபடிதான் என்னுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். என்னுடைய வாழ்வில் சோகங்கள், கஷ்டங்கள், கவலைகள் என்பது வந்துவிடக் கூடாது என்பதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். அது தவறும் கிடையாது. நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது, எங்களுடைய வாழ்வில் நல்லதுதான் நடக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய வாழ்விலே ஏற்படுத்தி இருக்கிற பக்கங்கள் இரண்டு. அவை நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இந்த விதியை ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு உண்மையான முஃமினுடைய வாழ்விலே அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுகிறதுல ஒரு பகுதி. நல்லது நடக்கிற பொழுது, அவனுடைய வாழ்வில் நலவுகள் நடக்கிற பொழுது சந்தோஷமாக இருந்து கொண்டு இருக்கிற அந்த மனிதன், அவனுடைய வாழ்விலே அவனுக்கு விரும்பத்தகாத சில அம்சங்கள் அல்லது கவலைகள் வந்து விடுகிற பொழுது அவன் அப்படியே தன்னுடைய வாழ்வை அழித்துக் கொள்ளுகிற அல்லது தன்னுடைய வாழ்வே இருந்து போய்விட்டது என்று நினைக்கிற அளவுக்கு அப்படியே அவர்கள் உடைந்து போவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே மனிதனுடைய வாழ்வு என்பது இரண்டு பக்கங்களை கொண்டது. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு என்கிற அந்த யதார்த்தத்தை புரிந்து வாழ்வதுதான் ஒரு உண்மையான முஃமினுடைய வாழ்வு என்பதை நாங்கள் முதலாவதாக நினைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அருமையான ஹதீஸ் ஒன்றை சொன்னார்கள். அஜபன் லி அம்ரில் முஃமின் இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன் வலைஸ ذاك لأحد إلا للمؤمن إن أصابته شراء شكر فكان خيرا له وإن أصابته ضراء صبر فكان خيرا له. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுடைய வாழ்வு என்பது ஆச்சரியமானது. அவனுடைய வாழ்விலே நல்லது இடம்பெற்று விட்டால், அவனுக்கு விருப்பமான சந்தோஷமான ஒரு நிகழ்வு அவனுடைய வாழ்விலே இடம்பெற்று விட்டால் அவன் அதிகமாக சந்தோஷம் கொள்ளுவான். அந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ்வை அவன்
புகழ்ந்து கொள்ளுவான், அல்லாஹ்வுக்கு அவன் நன்றி செலுத்துவான். அதே போன்று அதே முஃமினுடைய வாழ்விலே ஒரு தீங்கு நடக்கிறது, அவனுக்கு விருப்பந்தகாத அவனுக்கு வெறுப்பான ஒரு செயல் அவனுடைய வாழ்விலே நடக்கிறது என்று சொன்னால், அந்த நேரத்திலே உண்மையான முஃமின் என்ன செய்வான் என்று சொன்னால், அதிலே அவன் பொறுமையாக இருப்பான், அதுவும் அவனுக்கு நலவாக மாறிவிடுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுடைய வாழ்வு நல்லது கெட்டதில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு கடைசியாக சொல்லுகிறார்கள், இந்த நலவிலும் கெடுதியிலும் அவன் சமநிலையாக இருப்பது, நல்லதிலும் கெட்டதிலும் அவன் சமநிலையாக இருப்பது, இது எல்லோருடைய வாழ்விலும் நடந்து விடாது. இது ஒரு முஃமினுடைய உண்மையான இறை விசுவாசியினுடைய வாழ்வில் மட்டும்தான் இந்த நிகழ்வு நடக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே எங்களுடைய வாழ்வில் நல்லது நடந்தால் அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் சுக்ர் செய்து அல்லாஹ்வை புகழ்ந்து அதனை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்வில் நாங்கள் விரும்பத்தகாத ஒரு கெட்ட விடயம் நடக்குமாக இருந்தால் அதிலே நாங்கள் பொறுமையை காத்து அதையும் அல்லாஹ்வினுடைய வழியில் விட்டுவிட்டு எங்களுடைய வேலையை நாங்கள் செய்து கொள்வதன் மூலமாக அல்லாஹ் தஆலா சொன்ன அந்த முஃமின்களின் பட்டியலில் நாங்கள் சேர்ந்து கொள்ளலாம் என்பதை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே 9வது அத்தியாயம் 51வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது, குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு எழுதி வைத்ததை தவிர எங்களுடைய வாழ்விலே எதுவுமே நடந்து விடாது. இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா, அவன் மட்டுமே எங்களுக்குரிய பாதுகாவலன். அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்விலே ஒரு முசீபத் நடக்கிறது என்று சொன்னால் அது அல்லாஹ் எழுதி வைத்ததை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஹுவ மௌலானா, அதிலே இருந்து எங்களுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய ஒருவன் யார் என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலா மாத்திரம்தான். வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், இந்த இடத்திலும் அல்லாஹ் தஆலா முஃமின்கள் உண்மையான இறை விசுவாசிகள் அல்லாஹ்வின் மீது மாத்திரமே தவக்குல் வைத்திருப்பார்கள் என்கிற அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுடைய வாழ்வில் சோதனை ஏற்படுகிற பொழுது அல்லாஹ்வின் மீது அவன் தவக்குல் வைத்திருக்க வேண்டும். இது முஃமினுடைய வாழ்வில் மாத்திரம்தான் நடக்கும் என்பதை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று மா அஸாப மின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபீ அன்ஃபுஸிகும் இல்லா ஃபீ கிதாபின் மின் கப்லி அன் நப்ரஹா இன்ன ذلك அலல்லாஹி யஸீர். அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகிற நல்லது கெட்டவைகள் அனைத்தையும் ஒரு ஏட்டிலே குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார். லௌஹுல் மஹ்ஃபூல் என்று சொல்லக்கூடிய அந்த ஏட்டிலே நாங்கள் பிறப்பதற்கு முதலே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முதலே அல்லாஹ் தஆலா எமது விதியை எழுதி வைத்து விட்டான் என்பதை 57வது வசனம் 22வது அத்தியாயத்திலே நாங்கள் சொல்லி இருப்பதை பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த சோதனைகள் அல்லது கவலைகள் கெடுதிகள் எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகிற பொழுது அதனை நாங்கள் தாங்குவதற்கு, அந்த சோதனைகளை நாங்கள் மன ரீதியாக எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு முதலாவதாக எங்களுடைய மனதிற்கு தேவை ஈமான் என்கிற அந்த அம்சம். உண்மையான இறை விசுவாசியினால் மாத்திரம்தான் அந்த சோதனைகளை இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறையை பின்பற்றி எதிர்கொள்ள முடியுமே தவிர ஈமான்களில் பலவீனமான, ஈமான்களில் குறைவு உள்ள அல்லது அல்லாஹ்வின் மீது பற்று இல்லாத மனிதர்களுடைய வாழ்வில் இந்த சோதனைகளில் இருந்து இஸ்லாம் காட்டி தந்த வழிமுறைகளில் மூலமாக விடுபடுவது என்பது சாத்தியமான ஒன்று அல்ல என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் சாபிரீன். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சூரத்துல் பக்ராவிலே 155வது வசனம், எங்களுடைய வாழ்வில் பெரும்பாலும் ஏற்படுகிற சோதனைகளை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிட்டே சொல்லுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்வில் எவையெல்லாம் சோதனை என்று அவன் கருதுகிறானோ அத்தனையை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சுருக்கமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்விலே அவனை நாங்கள் எப்படியெல்லாம் சோதிப்போம் என்று சொன்னால், மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு நாங்கள் அவனை சோதிப்போம்.
அவனுடைய வாழ்வை பயத்தை கொண்டு நாங்கள் சோதிப்போம். பயத்தை கொண்டு சோதிப்பது என்றால் என்ன? எங்களுடைய வாழ்வு பற்றிய அச்சம், எங்களுடைய எதிர்காலம் பற்றிய அச்சமத்தோடு நாங்கள் வாழ்வதும் அது ஒரு சோதனை. எங்களுடைய வாழ்வு எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறோ என்று நாங்கள் நினைத்து நினைத்து கவலைப்படுவது கூட ஒரு சோதனை. அல்லது எதிரிகளுடைய ஒரு காலத்தில் எங்களுடைய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும், இந்த எல்லை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பயங்கரவாத தாக்குதலில் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம். பல இரவுகளை நாங்கள் பயத்தோடு கழித்திருப்போம். இதெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்லுகிற அந்த வல நபுலுவன்னக்கும் பிஷைஇம் மினல் ஹௌப், பயத்தின் மூலமாக நான் உங்களை சோதிப்பேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அடுத்ததாக சொல்லுகிறான் வல் ஜூஇ. வல் ஜூ என்று சொன்னால் பசி. ஒரு மனிதன் பசியை உணர்வதுதான் அல் ஜூ என்று சொல்வார்கள் அரபியிலே. நாங்கள் பசியை உணர்வது, உணவு இன்றி நாங்கள் பசியை உணர்வது கூட அல்லாஹ்வினுடைய ஒரு சோதனை. அது சில நேரங்களில் எங்களிடத்திலே அதிகமான பொருட்கள் இருந்து அல்லது பணங்கள் பொருளாதாரங்கள் இருந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதன் மூலமாக எங்களுடைய பசியை தீர்த்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் அதுவும் ஒரு சோதனை. அல்லது எங்களிடத்திலே பொருளாதாரம் இல்லை, அந்த பொருளாதாரத்தை கொண்டு எங்களுடைய பசியை போக்க முடியவில்லை என்று சொன்னால் அதுவும் ஒரு அல்லாஹ்வினுடைய சோதனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று வனக்ஸிம் மினல் அம்வால், உங்களுடைய பொருளாதாரத்திலே நாங்கள் குறைவை ஏற்படுத்தி சோதிப்போம். பொருளாதாரத்திலே குறைவு என்பது எங்களுடைய அனைவருடைய வாழ்விலும் நாங்கள் சந்திக்கிற மிகப்பெரியதொரு சோதனை. இந்த பொருளாதார ரீதியான சோதனை என்பது எங்களுடைய வாழ்விலே அநேகமானவர்கள், பெரும்பாலானவர்கள் நாங்கள் அனுபவித்திருப்போம். ஒரு காலத்திலே நாங்கள் நல்ல வசதியோடு வாழ்ந்திருக்கலாம், அல்லது நாங்கள் சில வேளை இப்பொழுது வசதி இன்றி வாழலாம். அந்த பொருளாதார பிரச்சனையின் மூலம் பாதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அதனுடைய வழிகள் தெரிந்திருக்கும். சில நேரங்களில் நல்ல நாட்களில் கூட சரியான உணவுகளை சமைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அந்த பொருளாதாரம் கூட இல்லாமல் பலர் இன்று இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லது சில நேரங்களில் எங்களுடைய பொருளாதாரம் நல்ல நாட்களில் சரியான உடைகளை, பிற நாட்களில் அழகிய புது உடைகளை அணிந்து எங்களுடைய பிள்ளைகளை அலங்காரம் படுத்தி பார்க்கிற அந்த வசதியை அல்லாஹு தஆலா சில நேரங்களில் எங்களுக்கு தராமல் விட்டிருக்கலாம். இப்படி பொருளாதாரத்திலே அல்லாஹு தஆலா ஒரு குறைவை ஏற்படுத்தி சோதிப்பதும் அல்லாஹு தஆலா சோதிக்கிற ஒரு சோதனை என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று வல் அன்புசி. வல் அன்புசி என்று சொன்னால் உயிர் பயம். உங்களுடைய உயிரை பற்றிய ஒரு பயத்தை கொண்டும் உங்களை நான் சோதிப்பேன். எங்களுடைய வாழ்வு, எங்களுடைய சூழல் என்பது உயிர் வாழ்வதற்கான சாதகமான சூழலாக இன்று இருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பொழுது ஒரு காலத்தில் எங்களுடைய உயிர் வாழ்வது என்பது மிகவும் சவாலானதாக இருந்தது. நாங்கள் மிச்சம் பிற்பட்ட காலத்திற்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னர் கூட எமது நாட்டிலே பல இன ரீதியான பிரச்சனைகளில் எங்களுடைய சமூகம் மாட்டிக்கொண்டு உயிர் அச்சுறுத்தலினால் பாதிக்கப்பட்ட சமூகமாக இருந்திருக்கிறது. அதை நாங்கள் ஒரு காலமும் மறக்க முடியாது. எனவே இதுவும் ஒரு வகையில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏற்படுத்துகிற ஒரு சோதனை. கடைசியாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் வஸ்ஸமராத், உங்களுடைய விளைச்சல்களிலே நாங்கள் சோதனையை ஏற்படுத்துவோம். நீங்கள் விவசாயிகளாக இருந்தால், உங்களுடைய சமூகம் விவசாயத்தை நம்பிய ஒரு சமூகமாக இருக்குமாக இருந்தால் அதிலும் நாங்கள் சோதனையை ஏற்படுத்துவோம். ஒரு காலத்திலே உங்களுடைய விவசாயத்திலே சரியான வளர்ச்சியை தந்து அதிகமான பொருளாதாரத்தை தருவோம். அதே போன்று இன்னும் ஒரு காலத்திலே அதை நஷ்டமானதாகவும் மாற்றும். நாங்கள் இன்று எங்களுடைய கண்களால் பார்க்கிறோம். வயல் செய்கிற எத்தனையோ சகோதரர்கள் எம்மிடத்திலே இருப்பார்கள். ஒரு போகத்திலே அவர்களுக்கு மிகப்பெரியதொரு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும். அதை நம்பி அந்த ஆசையிலே அடுத்த போகம் அதைவிட கூடுதலாக செய்வார்கள். ஆனால் சில நேரங்களில் இருந்த எல்லாவற்றையும் விற்க வேண்டிய, கடனாளியாக மாற வேண்டிய சந்தர்ப்பங்களை எங்களுடைய கண்களால் பார்த்திருக்கிறோம். இதுவெல்லாம் அல்லாஹு தஆலா சோதனையின் வெளிப்பாடாக அல் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். எனவே இந்த சோதனைகளில் இருந்து ஒரு மனிதன் எதையெல்லாம் செய்து அவனால் தப்பிக்க முடியும் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இதனை எப்படி இஸ்லாம் காட்டித்தந்த வழிமுறைகளின் மூலமாக நாங்கள் இந்த சோதனைகளில் இருந்து விடுபடுவது என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அதே வசனத்திலே, அதே அத்தியாயத்திலே தொடர்ந்து சொல்லுகிற பொழுது அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா قالوا இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதற்கு முந்தைய வசனத்திலே அல்லாஹு தஆலா கடைசியாக முடிக்கிறான் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். நபியே, நீங்கள் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன்,
பொறுமையாளர்கள் நான் சொன்ன இந்த பசி பயம், உயிர் பயம், பொருளாதார பயம், அதே போன்று பயத்தினால் ஏற்படுகிற இந்த சோதனைகளின் மூலமாக யார் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், வபஷிரி சாபிரீன், அதிலே பொறுமையாக இருக்கிறவர்களுக்கு, பாதிக்கப்படுபவர்களுக்கு கிடையாது. இதிலே யாரெல்லாம் இந்த சோதனைகளை அனுபவித்து பொறுமையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பஷாரத், நல்ல செய்தி, நற்செய்தி உண்டு என்பதை நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுவதை பார்க்கலாம். எனவே இந்த சோதனைகளில் நாங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருப்பதை பார்க்கலாம். அதற்கு பிற்பாடு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர்களுக்கு ஒரு முசீபத் ஏற்பட்டால், ஒரு சோகம் ஏற்பட்டால் அவர்களுடைய வாழ்விலே அவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த வார்த்தை நாங்கள் பெரும்பாலும் மையத்து செய்தி அல்லது மரண செய்திகள் கேட்கிற பொழுது மாத்திரம் பாவிக்கிற ஒரு வார்த்தை. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்விடம் இருந்தே வந்தோம், அவனிடமிருந்தே மீளுவோம் என்று நாங்கள் அதிகமாக பாவிப்பது நாங்கள் மரண செய்தியை கேட்டால் மாத்திரம்தான், கிடையாது. அதற்கு மட்டும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை எங்களுக்கு கற்பித்து தரவில்லை. எங்களுடைய வாழ்விலே ஒரு சோகம் ஏற்படுகிறது என்று சொன்னால், நாங்கள் திடீரென்று சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கிற பொழுது ஏதோ ஒரு மரண செய்தி அல்லாததாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய மனதை கவலைப்படுத்துகிற ஒரு அம்சத்தை, ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டால் நாங்கள் அந்த நிமிடமே முதலாவதாக செய்ய வேண்டியது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற அந்த விடயத்தை நாங்கள் முதலாவதாக எங்களுடைய வாயினால் மொழிய வேண்டும். வெறுமனே மையத்து செய்திகளை கேட்டு மட்டும் சொல்வதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லி தந்த ஒரு வார்த்தை கிடையாது இது. எங்களுடைய வாழ்விலே எது நடந்தாலும், எங்களுக்கு பிடிக்காத ஒரு விடயம் நடந்துவிட்டால் அந்த இடத்திலேயே, அந்த நேரத்திலேயே நாங்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற அந்த வாசனத்தை நாங்கள் சொல்லுவதன் மூலமாக அல்லாஹ் தஆலா இதிலே இருந்து விடுபடக்கூடிய அந்த முதலாவது வாசலை எங்களுக்கு திறந்து வைப்பான். படிப்படியாக அந்த சோதனையிலே இருந்து வெளியாகிற சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வழங்குவான். எனவே எங்களுடைய வாழ்வில் ஒரு சோதனை ஏற்படுகிற பொழுது முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்விடத்திலே இருந்து வந்தோம், அவனிடத்திலேயே நாங்கள் மீண்டும் செல்ல போகிறோம் என்கிற அந்த வசனத்தை எங்களுடைய வாயினால் உச்சரிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதே போன்று அல்லாஹ் தஆலா கடைசியாக இறுதியாக அந்த வசனத்திலே சொல்லுகிற பொழுது உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். இந்த சோதனைகளில் மாட்டிக்கொண்ட அந்த மனிதர்கள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது, அவருக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத் இருக்கிறது. அதே போன்று அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள். வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த சோதனையிலே மாட்டிக்கொண்டு பொறுமையாக இருந்து, முதலாவதாக அதிலே பொறுமை காத்து, இரண்டாவதாக இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கிற அந்த வார்த்தையை மொழிந்து இதிலே பொறுமை காக்கிறவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஸலவாத் அவர்கள் மீது இறங்கும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்கள் மீது இறங்கும். அவர்கள்தான் உலாயிக ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சோதனைகளின் போது இப்படியான அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதே போன்று ஒரு மனிதனுடைய ஈமான் எப்பொழுது உறுதியாகிறது என்று சொன்னால் இந்த சோதனைகளின் போதுதான். எங்களுடைய வாழ்விலே ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால் எங்களுடைய ஈமான் உறுதியாகுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று மன அமைதிக்காக வேண்டி நாங்கள் அந்த சோதனை எங்களை விட்டு செல்லுகிற பொழுது அல்லது அந்த சோதனை நீங்குகிற பொழுது சரியான ஒரு மன அமைதியை நாங்கள் பார்க்கலாம். எங்களுடைய வாழ்விலே ஒரு சோதனை, ஒரு கஷ்டம் எங்களை விட்டு செல்லுகிற பொழுது எங்களுடைய மனதிலே இருந்த பாரம் அப்படியே குறைந்து அமைதியாக இருப்பதை நாங்கள் பல தடவைகள் உணர்ந்திருப்போம். எங்களுடைய வாழ்விலே ஏராளமான சோதனைகள் அனுபவித்திருப்போம். அதையெல்லாம் நாங்கள் சிந்தித்து பார்க்கிற பொழுது, அது எங்களை விட்டு செல்லுகிற பொழுது, அந்த பாரம் அப்படியே குறைகிற பொழுது எங்களுடைய மனம் அமைதியாகுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ் தஆலா இந்த பொறுமையை பற்றி சொல்லுகிற பொழுது எப்படியான வகையிலே நாங்கள் பொறுமை செய்ய வேண்டும். ஒரு சோதனை வந்துவிட்டால் இந்த சோதனையை எந்த வகைகளிலே நாங்கள் பொறுமையை காக்க வேண்டும். பொறுமை என்று சொன்னால் சாதாரணமாக நாங்கள் அப்படியே இருந்து விடுவது மட்டுமல்ல பொறுமை.
ஒரு விடயம் எங்களுடைய வாழ்விலே நடக்கிறது, பொருளாதாரத்திலே பிரச்சனை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்படியே அமைதியாக இருந்து கொள்வது மட்டுமல்ல, அதற்கும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டுகிறது. அந்த பொறுமையை நீங்கள் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்கிற அம்சத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக கொண்டு சொல்லுகிறது. நாங்கள் முதலாவதாக இந்த பொறுமையை தேடுகிற பொழுது அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளின் பால் அதிகமாக நாங்கள் எங்களுடைய காலங்களை செலவழிக்க வேண்டும். எங்களுடைய ஏனைய காலங்களை விட எங்களுடைய கஷ்ட காலங்களில் அநேகமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய பக்கம், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளின் பக்கம், தொழுகைகளின் பக்கம், நோன்புகளின் பக்கம் எங்களுடைய வாழ்வை செலவழிக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ் தடுத்த ஹராமான விடயங்களிலே இருந்து நாங்கள் உடனடியாக தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்விலே பிரச்சனை ஏற்படுகிற பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டும், எங்களுக்கு ஏற்படுகிற சோதனைகள் எதனால் ஏற்படுகிறது? ஒருவேளை எங்களுடைய வாழ்வு அல்லாஹ்வுக்கு பொருத்தம் இல்லாத வாழ்வாக இருக்கிறதோ என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாங்கள் வாழ்கிற இந்த வாழ்க்கை ஒருவேளை ஏதோ அல்லாஹ்விற்கு பிடிக்காத ஒன்றை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா என்கிற அந்த சிந்தனையை நாங்கள் முதலாவதாக நாங்கள் எங்களுடைய மனதிற்குள் கேட்டுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய வாழ்வு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான வாழ்வாக அமைந்து இருக்கிறதா? நான் என்ன தவறு விட்டிருக்கிறேன்? வணக்க வழிபாடில் தவறு விட்டிருக்கிறேனா? அல்லது என்னுடைய அயல் வீட்டாரோடு நடந்து கொள்வதில் நான் தவறு விட்டிருக்கிறேனா? என்னுடைய குடும்ப உறவுகளோடு நான் நடந்து கொள்வதில் ஏதாவது தவறு விட்டிருக்கிறேனா என்று நான் அல்லாஹ்விற்கு பொருத்தமான வாழ்க்கையை வாழ்கிறேனா என்பதை நாங்கள் முதலாவதாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், அதே பக்ராவிலே 45வது வசனமாக, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா ஃபஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஸியின். நீங்கள் உங்களுடைய வாழ்விலே ஒரு சோதனை ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எப்படி நீங்கள் பொறுமையை கொண்டு அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகிறீர்களோ அதே போன்று சலா, தொழுகையை கொண்டு நீங்கள் அவனிடத்திலே பொறுமை காணுங்கள். வஇன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஸியின். இந்த சோதனையின் போது பொறுமையாக இருப்பது, தொழுவது என்பது யாருக்கு கஷ்டம் என்று சொன்னால் இறை பக்தி இல்லாதவர்களுக்கு மட்டும்தான். ஒரு சோதனையின் போது அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை செலுத்த விடாமல் யாருக்கு கஷ்டமாக இருக்கும்? யாரு அந்த தொழுகையிலே நாட்டம் இல்லாமல் இருப்பார்கள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய விடயமாக அதை யார் கருதுவார்கள் என்று சொன்னால் இறைவன் மீது பக்தி இல்லாத மனிதர்களுக்கு மட்டும்தான் அது ஒரு பெரிய காரியமாக இருக்கும். இல்லா அலல் காஸியின், இறைவனை பயந்த அல் குஷூ என்று சொல்லக்கூடிய இறை பயமுள்ள ஒரு மனிதனுக்கு அது ஒருபொழுதும் மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்காது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே நாங்கள் சொல்லுவதை பார்க்கலாம். இப்படி ஏராளமான வழிகாட்டுதல்களை எங்களுக்கு அல்லாஹு தஆலாவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சோதனைகளின் போது நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அம்சங்களை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னது போன்று முதலாவதாக அல்லாஹ்வின் மீது நாங்கள் ஒரு தவக்குலை வைக்க வேண்டும். இது எங்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு அம்சம் என்பது, இது அல்லாஹ் எங்களுக்கு நாடிய நியதி என்பதை நாங்கள் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதை தீர்ப்பதற்கு ஆன வழிகளில் முதலாவதாக நாங்கள் தேட வேண்டியது இது அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுவதன் மூலமாகத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வினுடைய விதியின்படிதான் இவையெல்லாம் நடக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த பொறுமையின் போது எங்களுக்கு இஸ்லாமிய வரலாற்றிலே இருந்து ஏராளமான படிப்பினைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் அனுபவிக்கலாம். இஸ்லாமிய வரலாறு, நபிமார்களுடைய வரலாறு என்பது, அவர்களுடைய வாழ்க்கை என்பது முற்றுமுழுதாக சோதனைகளால் அலங்கரிக்கப்பட்டு என்ற ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய வாழ்வு பிறந்தது முதல் அவர்கள் இஸ்லாத்தை எத்தி வைக்க ஆரம்பித்தது முதல் அவர்களுடைய வாழ்வு சோதனையின் பக்கமே, சோதனைகளையே அதிகமாக சந்தித்திருப்பதை நாங்கள் எல்லா நபிமார்களுடைய வாழ்விலும் நடந்ததை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் உதாரணமாக ஒரு நபியை எடுத்துக்கொள்வோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அவருடைய தந்தை ஒரு மிகப்பெரிய சிலை வியாபாரி. சிலைகளை செய்து ஊருக்கே கொடுப்பவர் அவர்தான். அவருடைய வீட்டிலே வளர்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவருக்கு அந்த சிலை வணக்கத்திலே அவ்வளவு பெரிய ஈடுபாடு கிடையாது. இந்த சிலை வணக்கத்தை சிறு வயதில் இருந்தே
எதிர்க்கிறார். ஒரு கட்டத்திலே அந்த சிலைகளை எல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஊரை விட்டு ஒரு திருவிழாவுக்கு சென்ற பொழுது இவர் இந்த சிலைகளை எல்லாம் உடைத்து விடுகிறார். மக்கள் திரும்ப வந்து பார்க்கிறார்கள், சிலைகள் எல்லாம் உடைப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் தான் இந்த ஊரிலே இருந்த ஒரே ஒரு மனிதர், இந்த சிலைகளை எல்லாம் இப்ராஹிம் தான் அழித்திருப்பார் என்று சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டு கேட்கிறார்கள். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து பதில் சொல்லுகிறார்கள், உங்களுடைய சிலைகளிலே எல்லாம் உடைந்திருக்கிறது, ஒரே ஒரு பெரிய சிலை மட்டும் உடையாமல் இருக்கிறது. உங்களுடைய சிலையிடத்திலே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், யார் இந்த சிலைகளை எல்லாம் உடைத்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிற பொழுது அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், அந்த சிலைக்கு பேச முடியுமா, அந்த சிலையினால் பேச முடியுமா, அது எப்படி பதில் கூறும் என்று சொல்லுகிற பொழுது இவர் ஏகத்துவ கொள்கையை அந்த மக்களுக்கு போதிக்கிறார். பேச முடியாத, தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்ள முடியாத இந்த சிலையை நீங்கள் வணங்குகிறீர்களே, இதனிடத்திலே போய் நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்கிறீர்களே, இது எப்படி ஒரு இறைவனாக மாறும் என்று அந்த அறிவுபூர்வமான தன்னுடைய ஏகத்துவ கொள்கையை சொன்ன பொழுது அந்த சமூகம் ஒன்றாக சேர்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்திலே போட வருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்காக வாழ்கிறார்கள், இறைவனுடைய ஏகத்துவ கொள்கையை சொல்லுகிறார்கள். இறுதியாக அவருக்கு கிடைக்கிற ஒரு விஷயம், அவரை என்ன நெருப்பு குண்டத்திலே போட வருகிறார்கள். நெருப்பு குண்டத்திற்கு முன்னே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்னே வைத்து விடுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு மூட்டப்படுகிறது, அந்த நெருப்பிலே முன்னால் இருக்கிறார்கள். அவர் நினைக்கிறார், நான் இந்த நெருப்பிலே விழுந்து எரிந்து விடத்தான் போகிறேன், இந்த நெருப்பு எப்படியும் என்னை எரிக்கத்தான் போகிறது. அல்லாஹுடைய உதவி அவருக்கு கிடைக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அந்த நெருப்பிலே இருந்து பாதுகாக்கிறான். யானார் கூனி பர்தம் வ ஸலாமா அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இந்த இப்ராஹிமின் மீது நீ சூடாக இருக்கிற உன் தன்மையை மாற்றி நீ குளிர்ந்த ஒன்றாக மாறிவிடு என்று அல்லாஹு தஆலா சொல்லி அந்த சோதனையிலே இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காத்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு, ஃபிரௌனுடைய வீட்டுக்குள்ளே வளர்கிறார்கள். ஃபிரௌன் கடைசியாக இவரை சேர்ந்த அத்தனை சமூகத்தையும் ஒன்று சேர்த்து பின்னால் துரத்தி கொண்டு செல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடலுக்கு முன்னால் போய் நிற்கிறார்கள். அந்த கடலிலே முன்னால் நிற்கிறார்கள், பின்னால் ஃபிரௌனுடைய மிகப்பெரியதொரு கூட்டம் வருகிறது. முன்னே கடல், என்ன செய்வது என்று வழி தெரியாமல் நிற்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், மூசாவே உங்களுடைய தடியினால் இந்த கடலின் மீது அடியுங்கள் என்று சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் அந்த கடலிலே அடிக்கிறார்கள், அந்த கடல் பிளக்கிறது, அதன் மூலமாக ஒரு வழி கிடைக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரை பின்பற்றிய சமூகமும் அந்த கடலிலே தப்பித்துக் கொள்கிறார்கள். பின்னால் வந்தவர்கள் அந்த கடலிலே மூழ்கிய வரலாறை நாங்கள் பார்க்கலாம். இப்படி ஏராளமான வரலாறுகளை, சோதனைகளில் இருந்து எப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா மனிதர்களை பாதுகாத்தான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த சோதனைகள் என்பது ஏற்படுகிற பொழுது, இந்த சோதனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிற பொழுது அதிலே இருந்து மீள்வதற்கு நாங்கள் எப்படியான விஷயங்களை கையாள வேண்டும் என்று சொன்னால், ஒரு சோதனை எங்களுடைய வாழ்விலே ஏற்பட்டால் நாங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு மேலே உள்ள நபர்களை பார்க்கக்கூடாது. என்று எங்களுடைய அநேகமானவர்களிடத்தில் இருக்கிற பிரச்சனை, எங்களுடைய வாழ்வில் அநேகமானவர்கள் நிம்மதியை இழந்து போயிருப்பதில் உள்ள பிரச்சனை, எங்களுக்கு மேலே உள்ள மனிதர்களை நாங்கள் எங்களோடு அந்தஸ்திலே உயர்ந்தவர்களையே நாங்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உங்களை விட அந்தஸ்தில் குறைந்தவர்களை பாருங்கள், உங்களை விட அந்தஸ்தில் கூடியவர்களை பார்க்காமல் விடுங்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நீங்கள் அதன் மூலமாக புரிந்து கொள்வீர்கள், அல்லாஹ்வினுடைய விதியை நீங்கள் அதன் மூலமாகத்தான் புரிந்து கொள்வீர்கள். 2 கண்கள் இருக்கிற ஒரு மனிதன் ஒரு கண் இல்லாத ஒரு மனிதரை பார்க்கிற பொழுதுதான் அவனுடைய 2 கண்களுக்கும் அல்லாஹு தஆலா வழங்கிய நிஅமத்தை அவன் உணர்ந்து கொள்ளுவான். 2 கால்களில் ஒரு கால் வெட்டப்பட்ட ஒரு மனிதனை 2 கால்களாலும் நடந்து செல்கிற ஒரு மனிதன் தான் புரிந்து கொள்ளுவான் அந்த 2 கால்களினுடைய நிஅமத்தை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி தந்த ஒரு செய்தி, எங்களுக்கு மேலே உள்ளவர்களை விட எங்களுக்கு கீழே உள்ளவர்களை பார்ப்பதின் மூலமாக எங்களுடைய மனது அமைதி கொள்கிறது. இந்த மனது அமைதி கொள்கிறது என்று சொல்கிற இந்த வாசகத்தை பொறுத்த வரைக்கும் சோதனைகளின் போது அதிகமாக மனிதன் பாதிக்கப்படுவது இந்த மன ரீதியாகத்தான். இந்த மனதை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு மனிதனுடைய எல்லாவற்றிற்குமான ஒரு முக்கிய அம்சமாக இருக்கிறது. ஒரு மனிதனை ஒரு பிரச்சனை சந்திக்கிற பொழுது அவன் பாதிக்கப்படுவது முதலாக அவனுடைய மனதுதான்.
அதனால்தான் இன்று நாங்கள் விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் ஒரு மனிதனுடைய வாழ்விலே கவலைகள் வருகிற பொழுது அவன் மன அழுத்தத்திற்கு முகம் கொடுக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். இந்த மன அழுத்தம் என்கிற இந்த அம்சம் இன்று பலருடைய வாழ்விலே ஏற்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இந்த மன அழுத்தம் என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த அநேகமான இறப்புகளுக்கு, இளவயது மரணங்களுக்கு அல்லது இதயம் ரீதியான இதய நோய்களுக்கு பெரும் பங்கு வகிப்பது இந்த மன அழுத்தம். எங்களுடைய ஒரு மனிதனுடைய இதயத்தினுடைய பிரச்சனைகள், இதயத்தில ஏற்படுகிற நோய்க்கு மிக பெரியதொரு பங்கை வகிக்கிறது இந்த மன அழுத்தம். தேவையில்லாத பிரச்சனைகளை, தேவையில்லாத விடயங்களை எல்லாம் தன்னுடைய வாழ்விலே, தன்னுடைய சிந்தனையிலே போட்டு குழப்பிக் கொண்டு தன்னுடைய வாழ்வை, ஒரு காலம் இருந்தது ஓரளவு வாழ்க்கையை வாழ்ந்தால் போதும், இந்த உலகிலே அவ்வளவு பெரிய செல்வம் தேவையில்லை என்று நாங்கள் நினைத்து வாழ்ந்த காலம் போய்விட்டது. இப்பொழுது பணத்திற்கு பின்னால் நாங்கள் செல்ல வேண்டும் என்கிற ஏதோ ஒரு உந்துதல், நாங்கள் உழைக்க வேண்டும், எங்களுடைய வாழ்விலே நன்றாக இருக்க வேண்டும், நல்ல வீடு நல்ல வாகனம் வாங்க வேண்டும், இப்படி நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு எங்களுடைய வாழ்க்கை முறை மாறிவிட்டது. மனிதன் பணத்துக்கு பின்னால் ஓடுகிற அந்த சந்தர்ப்பத்திலே அவன் உண்மையான நிம்மதியை இழந்து விடுகிறான். உண்மையான நிம்மதியை இழந்து கடைசியாக சரியான தூக்கம் இல்லை, இரவு பகல் பாராது உழைப்பது, அது மட்டுமல்லாமல் அநேகமான உணவு சரியான நேரத்தில் உணவுகளை உட்கொள்ளாமல் விடுவது அல்லது சரியான ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளாமல் விட்டு வெறுமனே பணத்தை சேர்த்து சேர்த்து விட்டு கடைசியாக பார்க்கிற பொழுது சேர்த்த பணத்தை எல்லாம் ஏதோ ஒரு நோய்க்காக வேண்டி செலவழிக்கிற துர்ப்பாக்கிய நிலையை நாங்கள் இன்று பலரது வாழ்விலே பார்த்திருப்போம். இன்று வெளிநாடுகளிலே இருக்கிற அநேகமான சகோதரர்கள் அண்மையிலே கட்டார் நாட்டிலே கிட்டத்தட்ட ஒரு மாத கால இடைவெளிக்குள் இள வயது மரணங்கள் 12-13 நபர்களிடத்திலே இள வயது 40 வயதுக்கும் கீழான நபர்களிடம் மரணம் அடைந்திருக்கிறார்கள். ஆய்வு செய்து பார்க்கிற பொழுது அத்தனை பேருக்கும் இதயத்திலே பிரச்சனை. காரணத்தை பார்க்கிற பொழுது பணம் உழைக்க வேண்டும் என்று வெளிநாடுகளிலே தங்களுடைய வாழ்க்கையை, தன்னுடைய குடும்பத்தை விட்டு வெளிநாட்டிலே போய் வருட கணக்கிலே இருப்பது, பணம் மட்டுமே அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம் என்பது அவருடைய வாழ்விலே கிடையாது. இங்கு இருக்கிற இந்த குடும்பத்திற்கும் சந்தோஷம் கிடையாது, வெளியிலே இருக்கிற அவர்களுடைய வாழ்விலும் சரியான சந்தோஷம் கிடையாது. பணம் இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, நிம்மதி கிடையாது, சரியான உணவு கிடையாது, கிடைத்த உணவை சாப்பிடுவது அல்லது ஆரோக்கியம் இல்லாத உணவை வாங்கி சாப்பிடுவது, அதே போன்று வாழ்க்கை பற்றிய யோசனைகள், ஸ்ட்ரெஸ்ஸின் மூலமாக மன அழுத்தம், திடீரென்று இதயம் பிரச்சனை வந்து உடனே மரணித்து விடுகிறார்கள், மாரடைப்பு வந்து மரணிக்கிறார்கள். இது ஏராளமான ஆய்வுகளிலே சொல்லப்படுகிறது. இந்த மாரடைப்புக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இந்த மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்திலே இருந்து விடுபடுவதற்கு விஞ்ஞான ரீதியான பல வழிகளை இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் அழகான வழிகாட்டுதல்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஒரு மனிதன் அவனுடைய மன அழுத்தம் ஏற்படுகிற பொழுது அவனுடைய உடல் மட்டும் மனது மட்டும் பாதிப்படையாது, அவனுடைய உடல் பாதிப்படைகிறது. அவனுடைய கை கால்கள் சரியான முறையிலே இயங்காமல் போகிறதாக சொல்லுகிறார் இன்றைய ஆய்வுகளிலே. ஒரு மனிதனுடைய மன அழுத்தம் அவனுடைய கை கால்களை இயங்க விடாமல் செய்கிறது. அவனுடைய மூளையிலே பிரச்சனை ஏற்படுகிறது, மூளையிலே சுரக்க வேண்டிய ஹார்மோன்கள் சுரக்காமல் இருக்கிறது, மூளையிலே பிரச்சனை வருகிறது, இதயத்திலே பிரச்சனை வருகிறது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், உங்களுடைய இதயத்திற்கு சரியான நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னல் குலூப், நீங்கள் உங்களுடைய இதயம் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அல்லாஹ்வை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அதிகம் அதிகம் நினைவு கூறுங்கள். அதிலே மட்டும்தான் இறை நினைவு இருக்கிறது, அதாவது உண்மையான அமைதி இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கலாம். இந்த இறை நினைவு என்று சொல்வது எங்களுடைய தொழுகையும் ஒரு இறை நினைவுதான், நாங்கள் தொழுகிற தொழுகைகளும் ஒரு இறை நினைவுதான், நாங்கள் அல் குர்ஆன் ஓதுவதும் ஒரு இறை நினைவுதான். அது அல்லாமல் நாங்கள் திக்ர் செய்வது லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று இப்படியான திக்ர்களை நாங்கள் அதிகம் அதிகம் செய்வதன் மூலமாக எங்களுடைய வாழ்விலே நிம்மதி ஏற்படும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இன்று இந்த உலகம் சொல்லுகிற மன நிம்மதிக்கான வழிகளில் ஒன்று யோகா செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்நிய மதத்தவர்களிடத்திலே மிகவும் பிரபல்யமான ஒன்று யோகா செய்வது. இந்த யோகா என்று சொன்னால் வேறொன்றும் கிடையாது, அமைதியாக இருப்பது.
எதையும் பற்றி சிந்திக்காமல் அமைதியாக இருப்பது, அல்லது தங்களுடைய உடலை சில நேரங்கள் தலையை கீழே வைப்பது அல்லது கைகளை கீழே வைப்பது, இப்படியான சில எக்ஸசைஸ் என்று நாங்கள் சொல்லுகிற மாதிரி ஒரு விடயம்தான் இந்த யோகா. இது மன அழுத்தத்தை குறைப்பதாக சொல்லுகிறார்கள். இஸ்லாம் எங்களுக்கு அதைவிட பெரிய ஒரு யோகாவை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. தொழுகையை நாங்கள் தொழுகிற பொழுது நாங்கள் தொழுகிற அந்த தொழுகையினுடைய மூலமாக எங்களுடைய உடலும் நன்மை பெறுகிறது, எங்களுடைய உள்ளமும் நன்மை பெறுகிறது. நாங்கள் கீழே குனிந்து ருக்கு செய்கிற பொழுது எங்களுடைய கைகால்கள், எங்களுடைய இடுப்புகள், நாங்கள் சுஜூது செய்கிற பொழுது எங்களுடைய இரத்த ஓட்டங்கள் எல்லாம் சீர்பெறுவதாக இன்று விஞ்ஞானம் சொல்லுகிறது. நாங்கள் தொழுகிற பொழுது, ஒரு மனிதன் தொழுகிற பொழுது அவனுடைய அனைத்து கையிலே உள்ள மூட்டுக்கள் எல்லாம் வேலை செய்கிறது. அது மட்டுமல்லாமல் அவனுடைய இரத்த ஓட்டங்கள் சீர்பெறுகிறது என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் நினைத்து பார்ப்போம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுவார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட சுபஹுக்கு முன்னே எழும்பி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகை கிட்டத்தட்ட 11 ரக்காத்துகள் தொழுவார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு மனிதன் காலையில் அதிகாலையில் எழும்புவது அவனுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் நிம்மதியை தருவதாக இன்று சொல்லுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழும்புவார்கள். இரவினுடைய பின்னேரங்களில் பிந்திய பகுதிகளில் இறங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுவதை நாங்கள் பார்க்கலாம். அந்த நேரத்திலே அல்லாஹ்வை நினைத்து நாங்கள் தொழுகிற அந்த தொழுகையில் ஒரு 11 ரக்காத்துக்காக நாங்கள் எழும்புகிற பொழுது எங்களுடைய மனதாக இருந்தாலும் சரி, எங்களுடைய உடலாக இருந்தாலும் சரி, அந்த அதிகாலை நேரத்திலே நாங்கள் செய்கிற எக்ஸசைஸ்களை விட அது ஒரு சிறப்பான ஒரு விடயம். ஆனால் நாங்கள் தஹஜ்ஜத் தொழுகைகளிலே அவ்வளவு கரிசனை காட்டுவது கிடையாது. தஹஜ்ஜத்தோடு சேர்த்து 2 ரக்காத் சுபஹ் தொழுகை, அதற்கு பிறகு 2 ரக்காத் சுன்னத்து தொழுகை என்று 15-16 ரக்காத்துகளை நாங்கள் அந்த அதிகாலையிலே எங்களுடைய கைகளை அசைத்து அல்லாஹ்வுடைய திக்ரை, அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அந்த நேரத்திலே நாங்கள் அந்த தொழுகைகளை செய்கிற பொழுது, அந்த தொழுகைகளை நாங்கள் செயற்படுத்துகிற பொழுது எங்களுடைய உடலும் அந்த இடத்திலே ஆரோக்கியம் பெறும், எங்களுடைய உள்ளமும் அதிலே ஆரோக்கியம் பெறும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, பொதுவாக நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று எல்லோருடைய வாழ்விலும் சோதனைகள் ஏற்படலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வில் ஏற்படாத சோதனை என்று ஒன்று இல்லை என்கிற அளவுக்கு அவருடைய வாழ்விலே சோதனை ஏற்பட்டிருக்கிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்விலே எவையெல்லாம் நடக்குமோ ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஏற்படுகிற சோதனைகள் ஒவ்வொன்றாக ஒட்டுமொத்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே ஏற்பட்டது. நாங்கள் பலருடைய வாழ்விலே ஏற்படுகிற தனித்தனி சோதனைகள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்விலே ஒட்டுமொத்தமாக ஏற்பட்டது. ஒரு மனிதன் தான் உயிரோடு இருக்கும் போது தன்னுடைய மனைவியை இழப்பது என்பது ஒரு மிகப்பெரிய சோதனை. அதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்தார்கள். இன்று நாங்கள் பார்க்கிறோம், பிள்ளைகளை ஒரு தந்தை இழப்பது, தாய் தந்தைகள் தன்னுடைய வளர்த்த பிறந்த குழந்தையை இழப்பது என்பது மிகப்பெரிய சோதனை. அதுவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியான சோதனைகள் என்று நாங்கள் பார்க்கிற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று வறுமையிலே வாழ்ந்த ஒரு மனிதரை நாங்கள் பார்க்கவே முடியாது. ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தின் தலைவராக இருந்தவர். ஒரு முறை அவருடைய படுக்கையை பார்த்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுதார்கள். வெறுமனே புட்களால் செய்யப்பட்ட ஒரு மெத்தையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார்கள், கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் தலைவர் எப்படி உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல முறை உணவின்றி தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே வருவார்கள். தன்னுடைய பசியை போக்கிக் கொள்ள வெளியிலே வந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். இப்படி பொருளாதாரத்திலே அவர் சந்திக்காத சோதனை என்பதே கிடையாது. ஆரம்ப கால பகுதிகள், இஸ்லாத்தை ஏற்ற ஆரம்ப கால பகுதிகளில் பொருளாதார தடையே அவருக்கு போட்டார்கள். அவருக்கும் அவரை சேர்ந்த அந்த சஹாபாக்களுக்கும் ஒரு பள்ளத்தாக்கிலே அடைத்து எந்த விதமான உணவுப் பொருட்களும் அவர்களுக்கு கிடைக்காது. அவர்களோடு யாரும் பேசக்கூடாது, யாரும் பொருளாதார ரீதியான உதவிகள் செய்யக்கூடாது, யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது. அந்த வரலாறை நாங்கள் படிக்கிற பொழுது சில சஹாபாக்கள் காய்ந்த இலைகளை சாப்பிட்டு பசி போக்கிய வரலாறை நாங்கள் பார்க்கலாம். அந்த நேரத்திலே 3 வருட கால அந்த பொருளாதார தடை காலத்திலே காய்ந்த இலைகளை சாப்பிட்டு பசியை போக்கிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஏராளமான சோதனைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். அவருடைய வாழ்விலே ஏற்பட்ட சோதனைகளுக்கும் எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகிற இந்த சோதனைகளுக்கும் சம்பந்தமே கிடையாது.
அவர்களுடைய வாழ்விலே சோதனை ஏற்பட்ட காலம் அல்லது காரணம் என்னவென்று சொன்னால் இஸ்லாத்தை அவர்கள் பின்பற்றிய காரணம். அவர்கள் இஸ்லாத்தை எட்டி வைத்தார்கள், அதன் மூலமாக சோதனை வந்தது. இன்று நாங்கள் யாருக்கும் இஸ்லாத்தை சொல்ல போய் எங்களுக்கு சோதனைகள் வருவது கிடையாது. எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக, தனிப்பட்ட வாழ்க்கைக்காகத்தான் எங்களுடைய வாழ்விலே இன்று சோதனைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு போன்றோ அல்லது சஹாபாக்களுடைய வாழ்வு போன்றோ இஸ்லாத்திற்காக வேண்டி ஏற்பட்ட சோதனை போன்று எங்களுடைய வாழ்விலே ஏற்பட்டது கிடையாது. ஒரு சஹாபியினுடைய வரலாறு, அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கை. பொருளாதாரத்திலே இன்று யாரெல்லாம் சோதனையை அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு அது ஒரு மிகப்பெரியதொரு படிப்பினையாக அமையலாம். அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே மிகப்பெரியதொரு கோடீஸ்வரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே மிகப்பெரியதொரு செல்வந்தர், மிகப்பெரியதொரு வியாபாரி. அவருடைய வியாபாரம் வைக்காத துறை என்று இல்லை, மிகப்பெரியதொரு கோடீஸ்வரராக வாழ்கிறார். ஆனால் இறுதியாக அல்லாஹுடைய தூதரை நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அவருடைய வாழ்வில் சோதனை ஏற்படுகிறது. காபிர்கள் எல்லாம் இவரோடு வியாபாரம் செய்ய மறுக்கிறார்கள், இவருடைய வியாபாரத்திலே சேர்க்க மறுக்கிறார்கள். இவருடைய பொருளாதாரம் நஷ்டமடைகிறது. ஒரு கட்டத்திலே இவர் மக்காவிலே வாழ முடியாது என்று ஒரு நிலை வருகிறது. மதீனாவிற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் சென்ற பிறகு இவரும் மதீனாவிற்கே போய்விடுகிறார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், மக்காவிலே இவர் பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறார், மதீனாவிலே பரம ஏழையாக வந்து கால் பதிக்கிறார். கையில் ஒரு தீனார், ஒரு திர்ஹம் கூட கிடையாது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்ற அந்த எந்த விதமான எதிர்கால திட்டங்களும் இல்லை. வெறுமனே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணமாக ஒட்டுமொத்த சொத்தையும் இழந்து பரம ஏழையாக ஒரு பிச்சைக்காரரை போன்று வந்து அந்த மண்ணிலே இறங்குகிறார். அவரை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியோடு ஒன்று சேர்த்து விடுகிறார்கள், சகோதரத்துவம் செய்தார்கள். ஒரு சஹாபாக்களையும், மதீனாவிலே இருந்து வந்த சஹாபாக்களை, மக்காவிலே இருந்து வந்த சஹாபாக்களை மதீனாவிலே இருந்து வருகிற சஹாபாக்களோடு சகோதரத்துவம் செய்து வைக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு சஹாபியை, ஒரு மதீனாவிலே மிகப்பெரிய பணக்கார சஹாபியை இவரோடு சேர்த்து விடுகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த சஹாபி சொல்கிறார், அப்துர் ரஹ்மானே, உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், என்னுடைய சொத்திலே பாதியை உங்களுக்கு நான் எழுதி தருகிறேன், என்னுடைய மனைவிகளிலே ஒருவரை தலாக் செய்து உங்களுக்கு மனம் முடித்து தருகிறேன். நான் எப்படி இந்த மண்ணிலே வாழ்கிறேனோ அதே போன்று ஏனென்றால் இவர் அப்படி வாழ்ந்த ஒரு சஹாபி. அப்படி சொல்லுகிற நேரத்திலே அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தோழரே, நீங்கள் எனக்கு எதுவுமே தர தேவையில்லை. எனக்கு நீங்கள் எங்கே இருக்கிறது சூக், மார்க்கெட், வியாபாரம் செய்கிற அந்த கடைகள் இருக்கிற அந்த இடம் எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள். நான் அல்லாஹ்வின் உதவியோடு நான் வியாபாரம் செய்து என்னுடைய பொருளாதாரத்தை நான் தேடிக்கொள்கிறேன் என்று. எங்களுடைய வாழ்விலே இப்படி நாங்கள் யாராவது வந்து கேட்டால், என்னுடைய சொத்திலே பாதியை எழுதி தருகிறோம் என்று கேட்டால் வேண்டாம் என்று சொல்லுவதற்கு மனம் வருமா? நாங்கள் எதுவுமே இல்லாமல் எங்களுடைய கையிலே பூஜ்ஜியமாக இருக்கிற நேரத்திலே யாராவது வந்து என்னுடைய சொத்திலே அரைவாசியை தருகிறேன் என்று சொல்லுகிற பொழுது தேவையில்லை என்று சொல்லுகிற அந்த ஈமான், அந்த எண்ணம் யாரிடத்திலே வரும்? அந்த சஹாபாக்களிடத்திலே இருந்தது. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். அல்லாஹு தஆலா இந்த சோதனையை தந்த அல்லாஹு தஆலா இதிலே இருந்து மீளக்கூடிய சக்தியை எனக்கு தருவான் என்கிற நம்பிக்கை அந்த சஹாபாக்களுக்கு இருந்தது. பிற்பட்ட காலங்களிலே நாங்கள் பார்க்கலாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த அளவுக்கு மக்காவிலே பணக்காரராக இருந்தாரோ அதைவிட மிகப்பெரியதொரு பணக்காரராக மதீனாவிலே இருந்து வாழ்ந்து மரணித்தார்கள் என்பதை பார்க்கலாம். எனவே சோதனைகள் நிரந்தரம் கிடையாது. இன்று இல்லாமல் போனது நாளை ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நிச்சயமாக தருவான் என்கிற அந்த தவக்குல் எங்களுடைய வாழ்விலே இருக்க வேண்டும். அதுதான் ஒரு மூமினுடைய வாழ்விலே அவசியமான என்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னும் ஒரு சம்பவம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்விலே ஏற்பட்ட ஒரு சோதனை நாங்கள் அநேகமானவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஃமினீன்களின் தாய், உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மனைவிகள் ஒருவர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவர்களுடைய வாழ்விலே இடம்பெற்ற ஒரு சோதனை இது. ஒரு பெண் தன்னுடைய வாழ்விலே என்னுடைய வாழ்வில் நடக்கக்கூடாது என்று நினைக்கிற ஒரு நிகழ்வு. இந்த ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வாழ்வில் எது நடந்தாலும் தாங்கிக் கொள்ளுவேன் என்று நினைப்பாள். ஆனால் அவளுடைய கற்பு சம்பந்தமாக, ஒழுக்கம் சம்பந்தமாக இந்த உலகம் குறை சொன்னால் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது. அதுவும்
நல்லவர்களாக இருந்து அவதூறாக அபாண்டமாக ஒரு அவதூறு வருகிற பொழுது ஒரு நல்ல ஈமானிய முஸ்லீமான ஒரு பெண்ணால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு பெண் என்பவள் உலகிலே அதை மட்டும் தாங்கிக் கொள்ள மாட்டாள். ஆனால் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது அந்த சமூகம் இட்டுக்கட்டி ஒரு பொய்யை சொன்னது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்திலே சென்று ஒரு போரிலே சென்று திரும்பி வருகிற பொழுது ஆயிஷா நாயகி அவர்களை கூட அழைத்து செல்கிறார்கள். வருகிற வழியிலே அவர்களை தவற விட்டு விடுகிறார்கள். இவர் அந்த இடத்திலே இல்லை என்பதை தெரியாமல் அந்த குழு அப்படியே மதீனாவை வந்தடைந்து விடுகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த இடத்திலே தவறவிடப்படுகிறார்கள். கடைசியாக ஒரு சஹாபியினுடைய உதவியோடு மதீனாவிற்கு வருகிறார்கள். மதீனாவிற்கு வந்த பிற்பாடு எப்பொழுதோ இந்த இஸ்லாத்தை முஸ்லிம்களை அடிமட்டத்திலே அவர்களை இல்லாமலாக்க செய்யலாம் அல்லது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனதை எப்படி காயப்படுத்தலாம் என்று காத்து கொண்டிருந்த முனாஃபிக்கீன்களுக்கு நல்லதொரு சந்தர்ப்பமாக அமைந்தது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் அவரை கூட்டிக் கொண்டு வந்த அந்த சஹாபியையும் இணைத்து தவறாக பேசுகிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இந்த விடயம் தெரியாது. அவர் பயணம் சென்று வந்து தன்னுடைய வீட்டிலே தங்குகிறார். கிட்டத்தட்ட 1 மாத காலமாக அவர் வெளியே செல்லவில்லை. மிக காய்ச்சலின் காரணமாக சுகையினம் காரணமாக வீட்டிலேயே தங்கி விடுகிறார். ஒருமுறை இவர் வெளியே செல்லுகிற பொழுது இப்படி பேசப்படுகிற இவரை பற்றிய செய்தி மதீனா முழுக்க பரவி விடுகிறது. இவருக்கு மட்டும் தெரியாது, தன்னை பற்றி இந்த சமூகம் பேசிக் கொண்டிருக்கிறது, அவதூறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதிலும் இன்னும் சோகமான சம்பவம் என்ன என்று சொன்னால், முனாஃபிக்கீங்களோடு சேர்த்து சில முஸ்லிம்களும் அதனை பரப்பி கொண்டிருந்தார்கள். சில சஹாபாக்களும் அந்த தவறை அந்த அவதூறை பரப்பி கொண்டிருந்தார்கள். எனவே ஒட்டுமொத்த மதீனாவுக்கும் தெரிந்த அந்த செய்தி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை. ஒருமுறை வெளியே சென்று விட்டு வருகிற பொழுது அவருடைய பணிப்பெண் அந்த விடயத்தை அவரிடத்திலே சொல்லுகிறார், உங்களை பற்றி இந்த மதீனாவே தவறாக பேசுகிறது என்று. அந்த நிமிடத்திலேயே அவர் உடைந்து போகிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்பொழுக்கத்தின் சிகரம் என்று நாங்கள் சொல்லலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிலே உள்ள அத்தனை முஃமினான பெண்களுக்கும் ஒரு முன்னுதாரணம். அவர்களை பற்றிய அந்த செய்தியை அவர் கேட்டவுடன் உடைந்து விடுகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார், நீங்கள் இதை நம்புகிறீர்களா என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வஹி தடைப்பட்டிருந்த காலம். என்ன நடந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சரியாக சொல்லிக் கொள்ள தெரியவில்லை. காபிர்கள் எல்லாம் முனாஃபிக்கீன்கள் எல்லாம் இந்த செய்தியை உண்மை போன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். உடனே தன்னுடைய தந்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து சொல்லுகிறார், தந்தையே நீங்கள் இதை நம்புகிறீர்கள்? அவர் சொல்லுகிறார், நீ நல்லவள், உன்னை பற்றிய உன்னுடைய கற்பு புனிதமானது என்று எனக்கு தெரியும், நான் இதை நம்பவில்லை என்று சொல்லுகிறார். அழுகிறார். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த சம்பவத்தை தன்னுடைய கடைசி கால பகுதியிலே சொல்லுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். எப்படி என்றால், இரவு முழுக்க அழுவார்கள் இந்த சம்பவத்தை நினைத்து. இரவு விடிந்தும் அழுவார்கள், பகல் முழுக்க அழுவார்கள், இரவு மீண்டும் வரும், இரவு மீண்டும் அழுவார்கள். இப்படி அழுது அழுதே தன்னுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் செய்து விடலாமா என்று ஆலோசனை செய்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு செயலாக மாறுகிறது. எந்தவித தவறும் செய்யாமல் ஒரு சோதனையினால் சந்திக்கப்படுகிறார், அவதூறின் மூலமாக பாதிக்கப்படுகிறார். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். அன்னை ஆயிஷாவை பொறுத்தவரைக்கும் அவரை போன்று ஒரு பத்தினி இந்த உலகிலே கிடையாது, அவர் சுத்தமானவர் என்கிற வசனத்தை அல்லாஹு தஆலா இறக்கி அவரை கண்ணியப்படுத்திய வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த காலகட்டத்திலே அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நான் எல்லாவற்றையும் இழந்து நபியுடைய மனைவியாக இருக்கிறேன், எவ்வளவு புனிதமாக பார்க்க வேண்டிய இந்த சமூகம் என்னை இப்படி அவதூறு சொல்லுகிறதே என்று எவ்வளவு அந்த மனது வேதனைப்பட்டிருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய மீது இருந்த அந்த நம்பிக்கையை அவர்கள் ஒருபோதும் கைவிடவில்லை. இறுதியாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தின் மூலமாக, அவனுடைய வார்த்தையின் மூலமாக அவரை புனிதப்படுத்திய வரலாறுகளை நாங்கள் பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களுடைய வாழ்விலே இப்படியான சில நிகழ்வுகளும் ஏற்படலாம். எனவே எல்லாவற்றையும் பொறுத்து சகித்து கொண்டு பொறுமையாக இருந்து தொழுகையை கொண்டு திக்ரை கொண்டு அல்லாஹ்விடத்திலே நாங்கள் உதவி தேடுவதன் மூலமாக மாத்திரம்தான் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் வெற்றி பெறலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எவையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ, கேட்ட விடயத்தை நாங்கள் அமுல்படுத்த வேண்டிய அந்த மனநிலையை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்க வேண்டும். சோதனைகள் எங்களுடைய வாழ்விலே ஈடுபடுகிற பொழுது, சோதனைகள் எங்களுடைய வாழ்விலே ஏற்படுகிற பொழுது உடைந்து நொறுங்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை அழித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று அநேகமான தற்கொலைகளுக்கு காரணம் அவருடைய வாழ்க்கையில ஏற்படுகிற சோதனைகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறார்கள்.
இஸ்லாம் எங்களுக்கு ஒருபோதும் அப்படியான வழிகாட்டுதல்களை சொல்லித்தரவில்லை. எதிர்த்து நின்று போராடுகிற தன்மையை தான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தந்துகிறது. அதை வரலாறுகளிலும் நாங்கள் அதைத்தான் நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே இஸ்லாம் காட்டி தந்த முறையிலே எங்களுடைய வாழ்வை அமைத்து சோதனைகளின் போது சரியான முறையிலே நாங்கள் அதை எதிர்கொண்டு நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த சொர்க்கத்தை வழங்க வேண்டும்.